அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு என்ற தரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள். இது நாலுமே ஒரு எதிர்மறை பண்புகள். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். இதுல முதல்ல அழுக்காறு தான் இருக்கு. அதைத்தான் நம்ம நீக்க வேண்டும். இப்ப குழந்தைகள் இதை வந்து ரொம்ப அறத்துக்கு ரொம்ப எளிமையான வரையறையா வள்ளுவர் சொல்லிட்டாரு. இது நாலுமே குழந்தைகள்கிட்ட இருந்தே இருக்கு. இது ரொம்ப இன்னேட்டிங். நம்ம பிறந்ததுல இருந்தே பொறாமை இருக்கு, பேராசை இருக்கு, சினம் வந்துடும், அதை ஒட்டியதுதான் கடுஞ்சொல். இது நாலுமே இன்னேட்டா இருக்கு. இதை நீக்க வேண்டியது பெரியவர்களோட கடமை. இப்ப நாகரிக உலகில் ஒருத்தன் கோவத்தை கட்டுக்குள் வைக்காம சினப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன சொல்லுவான், சைல்டிஷா பிஹேவ் பண்றான்டா அப்படின்னு. அது மேலோட்டமா சொன்னாலும் அவனோட இம்மெச்சூரா இருக்கான்டா அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து அந்த நாளையும் நீக்க வேண்டும். அது குழந்தைகளுக்கு அவசியம். ஏன்னா குழந்தைங்க சர்வைவல் டெக்னிக்காக இந்த எதிர்மறை பண்புகளை வைத்துதான் அதுங்க காலத்தை வெல்லுது. பெரியவர்களுக்கு நாகரிக உலகில் அது தேவையில்லை அப்படின்றதுதான். இது ஏன் நினைவுக்கு இந்த குறள் முதல்ல வந்துச்சுன்னா, இந்த போலரைஸ்டு வேர்ல்டுல, ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸை நோக்கி போற வேர்ல்டுல எல்லாரும் அகந்தையத்தான் முன்வைக்கிறாங்க பெரும்பாலானோர். அது அவங்க வேண்டும்னே செய்யறதில்ல, ஒரு அறியாமையில தான் செய்யறாங்க. அந்த அகந்தையை முன்வைக்கிறத நீக்கி ஒரு மன தெளிவு அடையணும். அந்த ஒரு அவேர்னஸோட வாழும் பொழுது அந்த அகந்தை அகன்றுடுது. அகன்றோன்னா ஒரு இன்பம் உருவாயிடுது. அதைத்தான் வந்து புத்தர் வந்து பேரின்பம் ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு. அந்த விழிப்பு நிலை, ஆனந்தம்ன்றது விழிப்பு நிலை தான், அதுதான் பேரின்பமும் கூட. அது வந்தோன்னா என்ன ஆயிடுதுன்னா புரிதல் வந்து நிகழ்வு. அது வரைக்கும் புரிதல் நிகழாது. வெறும் தகவல்களையும் வெறும் என்ன சொல்றது கேடயங்களை வச்சுட்டு தான் அடுத்தவங்களோட நம்ம டீல் பண்ணிட்டே இருப்போம். அந்த புரிதல் நிகழ்ந்ததும் ஒரு அந்த இடத்துலதான் அன்பு அப்படின்றது உருவாகுது. அதுக்கு முன்னாடி அன்புக்கு வேலையிட எதுவுமே கிடையாது. இது புத்தர் சொல்றது. இந்த குறள் எனக்கு இப்ப ஏன் ஞாபகம் வருதுன்னா, இங்க வந்து வருகை தந்திருக்கும் அனைவரும் பாராட்டி பேசி சிறப்புரை நல்கிய நண்பர்கள் அனைவரும் அந்த அழுக்காறுல கூட இல்லை. ஏன்னா என்னுடைய அந்த மொழிபெயர்ப்புக்கு பல எதிர்வினைகள் வந்து இருக்கும். அதுல பெரும்பாலும் என்னவா இருக்குன்னா, இவன் வந்து பழந்தமிழை கொண்டாந்து இங்க சேர்க்கிறான், வழக்கொழிந்த தமிழை கொண்டாந்து சேர்க்கிறான் அப்படின்லாம் ஒரு அபத்தமான மேலோட்டமான சில எதிர்வினைகள் இருக்கும். அவங்க யாருமே நூலை படித்தவர்கள் இல்லை, அது எனக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு ஒப்பீனியனை வைத்து தான் ஒரு ஒப்பீனியனை வளர்த்து கொண்டவர்களுடைய கூற்று. இப்ப இங்க பேசினதை பார்த்தா ஓவர் ஹெல்மிங்கா இருக்கு. எனக்கு வந்து அந்த உணர்வில் தான் இந்த குறள் ஞாபகம் வருது. இங்க அகந்தையில் துளி கூட இல்லை. இங்க வந்து முழுமையாக வாசிச்சிருக்காங்க. என்னை வாசித்து தன்னுடைய மேதமையும் அதையும் பொருத்தி ஒரு பாயிண்ட்ல அவங்க புரிஞ்சிருக்காங்க. அங்க அகந்தை இல்லாதனால அவங்க மனசு இன்பத்தோட இருந்திருக்கு. அந்த இன்பத்தின் வழியா என்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஒரு அன்பை செலுத்தியிருக்காங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். இப்ப நான் ஒரு ஏற்புரை ஒரு நிகழ்த்துறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு மொழிபெயர்ப்பாளருக்கு. ஏன்னா அவரு இந்த படைப்புகளை முழுமையா சொந்தம் கொண்டாட முடியாது. அவர் வந்து தமிழுக்கு அதை கொடுத்த கருவியா மட்டும்தான் இருக்காரு. அதனால இது ஏற்புரையாக நான் கருத முடியாது, ஒரு நன்றியுரையாக சொல்லலாம். அதனோட சேர்த்து ஏற்கனவே நண்பர்கள் உரையாற்றிய பல விஷயங்கள்ல என்னை நான் வெளிப்படுத்த நினைத்த விஷயங்களை அவங்களே வெளிப்படுத்திட்டாங்க மிகச்சரியாக. அதுல ஒரு 2 விஷயங்களையும் நான் கூடுதலா வெளிப்படுத்தி இந்த உரையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு 15 நிமிடங்கள் தான். முதல்ல இந்த விழா உருவானது யாருடைய எண்ணத்தில் அப்படின்னா, தமிழ்நீ பதிப்பகத்தின் எண்ணத்தில் உருவாச்சு. உமர் ஃபரூக் தான் இதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அவரு தொடங்கி கூடையே இருந்து பல உதவிகள் செய்து நேரம் காலம் பார்க்காமல் எனக்கு துணை நின்றார். அதனாலதான் இந்த விழா சாத்தியமாச்சு. உமர் ஃபரூக் அவர்களுக்கு என் நன்றி. ஒருங்கிணைப்பாளர். அடுத்து தம்பி விக்னேஷ் அவர்கள் முதல் முறை தொகுத்து வழங்குறாரு.
அவரு சில முறை என்ன சந்திச்சிருக்காரு, எந்தெந்த புக்கு படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்துடன் கேட்டிருக்காரு. என்னுடைய மொழிபெயர்ப்புகளையும் தலையில கட்டியிருக்கேன். அந்த பின்னணியில அவருடைய அன்பின் ஒரு அழைப்பு காரணமாக உடனே ஏற்று அவர் இன்னைக்கு வந்து தன்னுடைய முதல் போஸ்டிங்க பண்ணியிருக்காரு. விக்னேஷ்க்கு என் நன்றி. அடுத்து வெகு குறைந்த நேரமே கொடுத்து அழல் பழுத்த கனி நாவல், பராபாஸ் என்கிற பார் லாகர்கிறிஸ்டோட நாவல். அந்த நாவலை கொடுத்து வெகு குறைந்த நேரத்தில் அதை முழுமையா படிச்சு நான் ஏற்கனவே படித்த மொழிபெயர்ப்புகளையும் ஒப்பிட்டு அருமையான உரையை நண்பர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் ஆற்றி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து ஒரு காலகட்டத்தில் இலக்கிய ரீசஸ்ல இருந்தேன், அது தொடர்பு இல்லாம இருந்தேன். அதற்கு பிறகு திருப்பியும் தூசி தட்டி நான் பழைய அரிச்சுவடியெல்லாம் எடுத்து பார்த்து இலக்கியத்தை புரிந்து கொள்ள வந்த காலத்தில் ஏற்கனவே திருச்சியில் பல விருதுகளை வாங்கி இலக்கிய வானில் பறந்து கொண்டிருந்தவர் கலைச்செல்வி மேடம் அவர்கள். அவங்க இன்று வந்து ஒரு அருமையான உரையை ஆற்றி தந்ததற்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து வள்ளுவர் சொல்ற மாதிரி கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நான் இலக்கியத்துல தேடி சென்று நட்பு பெற்றுக்கொண்டது ஒருவர் தான். காரணம் என்னன்னா, பரந்த வாசிப்பு இருக்கிறவங்க ஒரு மாதிரி அங்கங்கேன்னு பேசுவாங்க, பரபரான்னு பேசுவாங்க. ஆனா கூர்ந்து எப்படி பேச முடியும்? ஒரு கூர்ந்த நோக்கும் பரந்த வாசிப்பும் இருப்பவர்கள் இலக்கியத்தில் அரிது. திரைப்படத்தில் ஆழ்ந்த அறிவும் அதே சமயத்தில் இலக்கியத்தில் அதே ஆழமும் கொண்டவர்கள் அரிதினும் அறிவு. அது மாதிரி ஒன் ஆஃப் அ கைண்ட் கோகுல் பிரசாத் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து மானசீகன் அவர்களை பற்றி பேசணும். அவர் பேசி இது என்ன பண்ணணும்னா, அவரை எப்பவுமே பிரைம் டைம்ல தான் வைக்கணும். நான் பேசினதுக்கு அப்புறம் தான் அவரை பேச வைக்கணும், அதுதான் நியாயம். ஆனா ஏற்புரை அந்த மரபுக்காக நான் பின்னாடி பேசுறேன். அவரை பத்தி பேசே சொல்லியிருக்கோம். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு 2 பழிவாங்கல்கள் இருக்கு, பழிவாங்கும் உணர்வு அவர் மேல இருக்கு. என்னன்னா, அவர் இப்ப 3ஆம் பிறை நாவல் வெளிவந்திருக்கு, மிக புகழ்பெற்று வாசித்து கொண்டிருக்காங்க. தமிழில் மிக முக்கியமான நாவல். அதுல என்னுடைய அந்த இளமை காலத்தையும் என்னுடைய அக மொழியையும் அவர் அருமையா எழுதிட்டாரு. நான் எழுதணும்னு வச்சிருந்த ஒரு நீ எப்படா எழுத போற அப்படின்றது வேற விஷயம். ஆனா அவர் எழுதிட்டாரு. அதற்காக அவரை வந்து அந்த ஒரு பெஞ்ச் மார்க்கையும் தாண்டி ஒரு நாவலை நான் எழுதணும் அப்படின்ற ஒரு பழிவாங்கல் உணர்வு இருக்கு. அத எப்ப நடக்கும்னு தெரியல, நடக்கட்டும். இன்னொரு பழிவாங்கல் உணர்வு அது என்னன்னா, விரைவில் நடந்துரும்னு நினைக்கிறேன். 3ஆம் பிறைக்காக இதை போல ஒரு விழாவை ஏற்பாடு செய்வார். அதை உறுதியாக என்னையும் அழைக்க வேண்டும். அங்க வந்து அவரை பாராட்டி அவருடைய தகுதி வாய்ந்த படைப்பான 3ஆம் பிறை பற்றி நான் பேசி பழிவாங்கணும் அப்படின்னு 2வது பழிவாங்கல் பட்டியல் இருக்கு. இங்க வந்திருக்கிற அனைவர்களையுமே ஒரே விழி, அதால ஒரே விழியால அழைக்கணும், ஒரே சொல்லால அழைக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படி யோசிக்கும் பொழுது அப்படி இருக்காது இல்லையா, எல்லாம் வெவ்வேறு கேட்டகரிஸா தான் இருக்கும். அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு சொல் வந்து எனக்கு முக்கியமானவர்கள் அப்படின்ற சொல் தான். இந்த அரங்கில் மேடையிலும் தளத்திலும் அமர்ந்திருக்கும் அனைவரும் எனக்கு முக்கியமானவர்கள். சரி, 2 வகையா பிடிச்சு மூளை உடனே யோசிக்கும், சும்மா இருக்காது. அடுத்து 2ஆ யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா, வியந்தவர்களும் ரசித்தவர்களும் அப்படின்னு தோணுச்சு. இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு அடுத்து யோசிக்கும் பொழுது இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன். என்னை வியந்தவர்களும் நான் வியந்தவர்களும், என்னை ரசித்தவர்களும் நான் ரசித்தவர்களும், இந்த 4 விதமான கேட்டகரிஸ்ல தான் இங்க இருக்கும் நண்பர்கள் அனைவருமே இருக்காங்க. வந்து பங்கேற்ற அனைவருக்கும் என் நன்றி. இப்ப விமர்சனத்துல இருந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி என்னுடைய மொழிபெயர்ப்புக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நண்பர்கள் அதை மிக தெளிவா சொல்லிட்டாலும் நான் ஒரு பட்டியலா சொல்லிடுறேன். எனக்கு சில விமர்சனங்கள் வருது.
அதில் பெரும்பாலானது இவர் பழந்தமிழை கொண்டு வருகிறார் அப்படின்றதுதான். அப்படி இல்லை, தமிழ் வந்து செறிவோட புழக்கத்தில் இன்னும் எப்படி இருக்கோ 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சொற்கள் இன்றும் புழக்கத்தில் தான் இருக்கு. அதை வந்து ஒரு சிற்றிதழ் மொழி வந்து தமிழ் இலக்கியத்தை ஒரு சின்ன ஒரு மோஸ்தரை போட்டு அப்படியே கட்டி வச்சிருக்கு. ஒரு திமிங்கலத்தை எப்படி குட்டையில அடக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அடக்கி வச்சிருக்கு. அது தேவையில்லை. நான் வந்து இந்த மாதிரி சிற்றிதழ் சூழல்ல இருந்து படிச்சுட்டு அதை வந்து மொழிபெயர்க்கிறதுக்கான ஒரு கட்டுப்பட்டித்தனமான மொழிபெயர்ப்பு பயிற்சி எனக்கு இல்லை. நான் ப்ரொஃபஷனல் ரைட்டரும் இல்லை, எந்த டீச்சரும் எனக்கு டிகிரி கொடுத்து இப்படி பண்ணுன்னு எனக்கு சொல்லி தரல. அதனால இயல்பாகவே எனக்கு ஒரு கட்டற்ற சுதந்திரம் இருக்கு. என்னுடைய மனம் மொழி எங்க இருந்து உருவானதுன்னா சங்க இலக்கியத்தில் இருந்தும் தமிழ் திருக்குறள் போன்ற பேரிலக்கியங்களில் இருந்தும் கம்பராமாயணம் உள்ளிட்ட இலக்கியங்கள் தான் என் மனம் மொழி உருவாயிருக்கு. இப்ப மொழிபெயர்ப்பு ஜோர்பா என்ற கிரேக்கன் அப்படின்றது கிரேக்க நாட்டு செவ்வியலாக்கம். அதான் நான் தமிழ் படுத்தும் பொழுது செவ்வியல் மொழியை தான் நான் பயன்படுத்துவேன். ஒரு சின்ன வட்டார வழக்கு அப்படின்னு இருந்தா நான் வட்டாரத்தை பயன்படுத்தலாம், அந்த மொழியை பயன்படுத்தலாம். ஆனா மொழிபெயர்ப்புக்கு எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு, என்னுடைய மொழியை அதை பயன்படுத்த முடியுது. இப்ப இதுல ஒரு தன்னலம் தான் இருக்கு. இது தன்னலம்னா ஒரு உண்டியல்ல காசு போட்டுட்டு என் தப்புகளை மன்னிச்சிருன்னு கேட்கிறேன், அந்த விதமான தன்னலம் இல்லை. மொழியை கொஞ்ச வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை எப்பவுமே இருக்கு எனக்கு. மகளை கொஞ்சம் அதுக்கு இணையாகவே நான் மொழியை கொஞ்சணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு தொழில் வேணும், அது மொழிபெயர்ப்பு அந்த சாத்தியத்தை வழங்குது. அதனால எனக்கு வேற எந்த ஒரு இதை தாண்டி வேற எந்த நோக்கமோ எதிர்பார்ப்போ தேவையில்லை. ஸோ மொழியை கொஞ்சுதல் அப்படின்ற தன்னலம் இருக்கு. தன்னலம் இல்லாத பொதுநலம் வந்து ஊக்கத்தை குன்ற செய்திடும், ரொம்ப லாங் டைம்ல அது ஒர்க் அவுட் ஆகாது. அதே போல பொதுநலம் இல்லாத ஒரு தன்னலமும் வந்து உள்ளுக்குள்ளேயே நம்மளை அழுக வச்சிடும், அது வேற நெகட்டிவான தன்னலம். ஸோ இரண்டும் இயங்கிறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதனால மொழியை கொஞ்சுறேன். அதுதான் என்னுடைய முதல் நோக்கம். ரெண்டாவது, இந்த தமிழுடைய வளத்தை ஒரு சீரற்ற மொழியில கட்டி வைக்கிறது பார்த்துட்டு இருக்க முடியல. அதுக்கான எதிரான ஒரு எதிர்னு சொல்ல முடியாது, இதுதான் நேர், இந்த மொழியை தான் நான் செய்யணும், இதுதான் சரி அப்படின்றதுதான் செய்யறேன். உதாரணத்துக்கு சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குதிரைன்னு தான் சொல்லணும், புறவின்னு சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் கடல்னு தான் சொல்லணும், ஆழின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. இதற்கு அவங்களுடைய வாதம் என்னவா இருக்குன்னா, ஒரு மொழியில ஏற்கனவே குதிரை தான் புழக்கத்துல இருக்கு, அதனால நீங்க அதைத்தான் பண்ணணும் அப்படின்றாங்க. உண்மை அது அல்ல. சரி, நான் ஒரு மாற்று வாதம் வச்சேன். அது என்னன்னா, ஏற்கனவே இங்க இருக்கும் தனமான இலக்கிய பாவனை கொண்ட படைப்புகள்ல வர சொற்கள்லாம் எடுத்து பாருங்களேன், சாமானியர்களுக்கு புரியாது. உதாரணத்துக்கு ஆகிருதி, சிட்டல ஆகிருதி, அவதானிப்பு, இதெல்லாம் வந்து என்ன பொருள் நமக்கும் தெரியும், வாசிப்பொருளுக்கும் தெரியும். ஆனா பொதுமக்கள் அதை பயன்படுத்துறது கிடையாது. கவனமா இருந்தா சொல்றாங்க, அவதானிப்புன்னு யாரும் பயன்படுத்துறது இல்லை. விகாசம் அப்படின்லாம் சொற்கள் இருக்கு. விகாசம் அதாவது இலக்கியத்துல புலங்குது, சரமாரியா புலங்குது, அது புலங்குவது தப்பில்லை. ஆனால் இதை போன்ற சொற்களை ஏற்பவர்கள் நல்ல நற்றமிழ் சொற்களை வந்து தவிர்க்கிறாங்க. இப்ப இதற்கு பதில் சொல்லி பண்ண முடியாது, என்னுடைய வேலை என்றால் நான் பண்றேன். அடுத்து என்னுடைய மனம் மொழியை மெருகேற்ற சிந்தனை ஒருங்குது. ஒரு மேஜை அடுக்கும் பொழுது எப்படி நமக்கு ஒரு ஃப்ரீடம் ஒரு குறையுதோ, அது போல மனமொழி ஏற சிந்தனை தெளிவாகுது. அடுத்த ஒரு நூலை நோக்கி போக முடியுது. இப்ப 2024 நான் புத்தர மொழிபெயர்த்தேன். அந்த புத்தர மொழிபெயர்த்ததுனால வந்து அகமொழி மாற்றத்துலதான் நான் திருக்குறள்ல மனப்பாடம் செஞ்சேன். 1330 குறளையும் அண்ணன் சொன்னாருங்க இல்லையா மானசீகம்னா, அதையும் என்னால பண்ண முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஓரிரு முறை ட்ரை பண்ணல, பட் இது என்னால முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா. அப்புறம் திருக்குறளை மனப்பாடம் பண்ணுவதால என்ன பயன்னா, இன்னும் என்னுடைய சிந்தனை வந்து தெளிவாகுது, ஒரு நிதானம் ஏற்படக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய தன்னலம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். இதை ஒட்டிய பொதுநலம் என்ன அப்படின்னா,
நான் இப்ப மொழிபெயர்க்கும் பொழுது இந்த 4 ஆண்டுகள்ல அதற்கு முன்பு இருந்த ஒரு அறிவிலையும் இந்த 4 ஆண்டு மொழிபெயர்ப்பு பட்டறிவுலையும் சில நெறிகளை நான் வகுத்திருக்கேன். அது எதுக்குன்னா ரிஜிடான ஒரு சட்டங்கள் கிடையாது, ஒரு வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லது சிந்தனையை சீக்கிரமா செய்யக்கூடியதற்கான வழிமுறைகள், மொழிபெயர்ப்பதற்கான வழிமுறைகள் கூட அப்பட்டமா எடுத்துக்கலாம். அது போல ஒரு 50 நெறிகள் கிட்ட இருக்கலாம். அதுல ஒரு சில ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 மட்டும் இங்க சுட்டி காட்டுறேன், காலம் கருதி அதை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை ஏன் நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு மொழியில மொழிபெயர்ப்பு பரவலா அதிகமான புழக்கத்துல அச்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா புதிதாக வாசிக்க வருபவர் ஒரு ஆர்வத்துல ஒரு வெளிநாட்டு நாவலை, அயல் இலக்கியத்தை படிக்கணும்னு எடுத்து படிக்கும் பொழுது அந்த மொழி அவனை அடிச்சு துவைக்கிறதுல இலக்கியம் பக்கமே திரும்ப மாட்டான். அதை போன்ற ஒரு தொந்தரவு ஏற்படுது. அது ஏற்படும் நெகட்டிவ் எஃபெக்டை தான் நான் ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இதை நான் சொல்ல முனைகிறேன். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். முதல்ல என்னன்னா, ஆங்கிலமும் தமிழும் ஒண்ணு கிடையாது. அதோட கிராமட்டிக்கல் சின்டாக்ஸ் சிஸ்டம் அது வேற, சொற்றொடர் அமைப்பு வேற, தமிழோடது மொத்தமா வேற. ஒரு எளிய எடுத்துக்காட்டா, he is running and listening வச்சுக்கோமே, அதை தமிழ்ல மொழியாக்கும் பொழுது பாடல் கேட்டபடி ஓடினான் அப்படின்னாலே போதும். ஆனா மொழிபெயர்ப்பாளர்கள் சிலர் என்ன பண்றாங்கன்னா, அறியாமையில தான் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அவன் ஓடிக்கொண்டும் மற்றும் பாடிக்கொண்டும் இருக்கிறான் அப்படின்றாங்க. இது தமிழ் மன அமைப்புக்கான மொழி கிடையாது. குறிப்பாக அவங்க பாஸ்ட் கண்டினியூஸாகவும் பெர்ஃபெக்ட் டென்ஸாகவும் பயன்படுத்துறது தமிழ்ல அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா, நிறுத்தற் குறிகள் கமா போட்டே கொண்டுருவாங்க. அது என்னன்னா, இப்ப திருக்குறளே எடுத்துக்கீங்களா, 1330 குறள் இருக்கு, 2660 அடிகள் இருக்கு. நிறுத்தற் குறிகள் எங்கேயாவது இருக்கா? நம்மளா வலிஞ்சு போட்டா தான் உண்டு. ஒரு குறள் எடுப்போமே, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. இதுல எங்கேயுமே கமா தேவையில்லை, அதுவே தன்னளவில் பொருள் கொண்டதா தான் இருக்கு. அப்ப தமிழுடைய அமைப்புல எச்ச தொடர்கள், முற்று தொடர்கள், அதனுடைய தன்மை முன்னிலை படர்க்கை அமைந்த விதம், அதனுடைய இலக்கண மரபு, இவை எல்லாமே மறைமுகமாக நிறுத்தற் குறிகளை உணர்த்துது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்றது ஒரு விஷயமா முன்வைக்கிறேன். அடுத்தது ஒரு யூனிவர்சாலிட்டி ஆஃப் எமோஷன் இருக்கு. இப்ப கிளாடியேட்டர் படம் பார்க்கணும் அப்படின்னா அது கடைக்கோடி மக்களுக்கும் புரியும். டைட்டானிக் பார்த்தா இங்க 100 நாள் ஓடுச்சு. ஸோ எதனால இது நடக்குது? இது ஒரு வெளிநாட்டு அயல்நாட்டு படம் தானே. அது ஏன் நடக்குதுன்னா, உணர்ச்சிகள் ஒரு பொதுத்தன்மையோட தான் இயங்குது. அந்த உணர்ச்சிகளை தான் மொழிபெயர்க்கணும்னு நினைக்கிறேன். மொழியை மொழிபெயர்க்க தேவையில்லை. மொழி ஒரு கருவியாக தான் இருக்கு. உணர்ச்சியை தான் நம்ம மொழிபெயர்க்கணும். அந்த உணர்ச்சி எப்படி நமக்கு சேருதுன்னா, அந்த ஏஐ மாதிரி மனைவியை வைத்து மொழிபெயர்த்து அப்புறம் பண்ணது அதெல்லாம் உதவாது. அப்ப பின்னணியில் இங்கு வேரூன்றி இருக்கும், நிலை பெற்று இருக்கும் சிறந்த இலக்கியங்களை வாசித்து கொஞ்சமாவது மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு சிரத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு யோசனையாகவும் எடுத்துக்கலாம், ஒரு வேண்டுகோளாகவும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு மொழி அப்படின்னா அதை வேகமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பாராட்டுகள் வருது. நான் வேகமா செய்யறேன், அது உண்மைதான். மற்றவர்கள் மெதுவாக செய்வதனால நான் ஒப்பீட்டளவில் வேகமா செய்யறேன். என்னுடைய இயல்பான வேகத்துக்கு தான் நான் செய்யறேன். அந்த வேகத்தை கண்டறிஞ்சுக்கணும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னா, இலக்கு வைத்து இத்தனை நாளைக்கு இத்தனை பக்கம் அப்படின்னு ஒரு இலக்கு வைத்து செய்து பார்க்கலாம். அதில் சிரமம் ஏற்படும் பொழுது பக்க எண்ணிக்கையை குறைச்சிக்கலாம். ரொம்ப சுலபமா இருந்தா பக்க எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம். இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்கள். 10ஆம் வகுப்புல நம்ம டார்கெட் வச்சு ரிவைஸ் பண்ணி பரீட்சை படிக்கிறது தான். இதை போல சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி மொழிபெயர்ப்பாளர்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிக்கலாம். இன்னொன்னு வேலை கூட்டுவதற்கு இன்னொரு வழிமுறை என்னன்னா, ஒரு நூலை நம்ம மொழிபெயர்க்க போறோம் அப்படின்னா அது தொடர்பான
பண்பாட்டு கூறுகளையும் இப்ப இணையம் கிடைக்கிறனால இணையத்தின் மூலமாகவோ இன்னொரு நூல்கள் மூலமாகவோ மொழிபெயர்க்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா மொழி பெயர்க்கும் பொழுது மென்டல் பிளாக் ஏற்படாது. ஏற்கனவே அதை பற்றிய பண்பாட்டு கூறுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது திரைப்படங்கள் பார்க்கலாம். அதன் மூலமாகவும் ஒரு ஊகம் உங்களுக்கு அமைஞ்சு வரும். அப்புறம் மொழி விதை தானே விழுறும். நீங்க மொழி பெயர்ப்பு செய்யும் பொழுது ரொம்ப இலகுவா இருக்கும். இது போல பல நெறிகள் இருக்கு. அது இந்த காலம் கருதி இதை நான் ஷார்ட்டா முடிச்சேன். பொதுவா அகந்தை அப்படின்றது வேண்டாம்னு சொன்னோம். ஆனா அகந்தைன்றது நேர்மறையான அகந்தையும் இருக்கு, எதிர்மறையான அகந்தையும் இருக்கு. தன்னலத்தை போலவே நேர்மறை எதிர்மறை 2 விதத்துல இருக்கு. வள்ளுவரே வேண்டாமை என்னும் செருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு தீயதை வேண்டாம் அப்படின்னு சொல்றது செருக்கு அப்படிங்கிற பாராட்டுறாரு. நன்னயம் என்னும் செருக்கு அப்படிங்கிறாரு. நல்ல செயல் செய்வதை ஒரு செருக்குன்றாரு. வள்ளியம் என்னும் செருக்குன்றாரு. இந்த செருக்குலாம் இருக்கணுங்கிறாரு. ஞான செருக்கு. அப்ப எதிர்மறையான சில செருக்குகள் இருக்கு. அறியாமை என்னும் செருக்கு, அறியாமையினால் உருவாகிற செருக்கு. பகை என்னும் செருக்கு. உண்மை உடையேம் யாம் என்னும் செருக்குன்றாரு. அதாவது எல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்ற செருக்கு. இதெல்லாம் எதிர்மறையான செருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த செருக்கை நம்ம முன்வைத்து பார்க்கும் பொழுது நம்ம அகத்தில் ஒரு மலர்வு உண்டானால் அது நேர்மறையான செருக்கு. இல்ல உள்ளே ஒரு அழுகல் உண்டாச்சு, ஒரு எரிச்சல் உண்டாச்சுன்னா அது எதிர்மறையான செருக்கு. இந்த வேறுபாட்டை நுட்பமா புரிஞ்சுக்கணும். இந்த செருக்கு எங்கு தேவை என்பதை புரிந்து கொண்டு எங்கு வேண்டாம் என்பதை அகற்றிவிட்டு வாழ்வதே நலம் அப்படின்னு புத்தரும் திருவள்ளுவரும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்ப இன்னொரு குறளோட சொல்லி முடிச்சுக்கிறேன். அங்கனத்துள் உட்க அமிழ்தற்றால் தங்கனத்தார் அல்லாரும் கோட்டி கொள்ளல் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது தன்னை ஏற்காதவர் அல்லது தன்னை புரியாதவர் முன் நின்று நீ அமிழ்தையே கொட்டினாலும் அது சேற்றில் இட்டதாகத்தான் மாறும் அப்படின்னு ஒரு அழகிய குறள் இருக்கு. அதற்கு அப்படியே எதிர்மாறான ஒரு விஷயத்தை தான் நான் இங்க உணர்றேன். எல்லாரும் முழுமையாக நான் சொன்னதையும் நண்பர்கள் என்னை பற்றி பேசியதையும் கேட்டு பல வேலைகளுக்கு இடைவெளியும் குடும்ப சூழலுக்கு இடைவெளியும் இங்க வந்ததற்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து முடிச்சுக்கொள்கிறேன்.